ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் உலகநாயகன் அவரோட அப்டேட்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட லைனப்ஸ் வந்து அவர் வந்து வச்சுக்கிட்டே இருக்கார். அதில் வந்து இப்போதைக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன கல்கி அதில் வந்து நம்ம கிளைமேக்ஸில் தான் வந்து கமல்ஹாசன் வந்து வராரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலு. அவரே வந்து சொல்லிட்டார், இது மாதிரி நான் செகண்ட் பார்ட்டில் தான் வந்து எனக்கு வேலை இருக்குது, மொதல் பார்ட்டில் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நடிச்சிருக்கேன், ஸோ செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேட்டியுமே வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ கல்கி பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் கமல்ஹாசனோட லுக்கு அதுதான் வந்து அங்கே மேட்ரு. இந்த ஏஜ்லேயும் வந்து அவர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அப்படி ஒரு விஷனரியாக வந்து அந்த ஒரு ரோலுக்காக வந்து அவர் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு வந்து அந்த மேக்கப்புக்கு வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலே வந்து வரப்போ வந்து நம்ம விக்ரமில் ரோலக்ஸ் எப்படி வந்து ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாரோ கடைசியில் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் கமல்ஹாசன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்கியை சுற்றி வந்து பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே இது வந்து ஒரு பேன் இந்தியா படமாக வந்தது, ப்ளஸ் எல்லா லாங்குவேஜ்லேருந்து வந்து ஆர்டிஸ்ட் எடுத்து போட்டது, அதில் கமல்ஹாசனை வந்து இந்த படத்தில் வில்லனாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லி டீமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து வந்து நம்ம கமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2 அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்தியன் 2 வந்து நம்ம ஜூலை 12 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாச்சு. ஏன்னா 1995லேயே வந்து அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பே வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப வந்து இந்த ஃபைட் சீனு அது இதெல்லாம் கொடுத்து கமல்ஹாசனை வந்து இந்த படத்தில் டம்மி ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து இந்தியன் 2 தரப்பு வந்து எல்லாருமே வந்து பயத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி அனிருத் அவரோட சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள் வந்து பயங்கரமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அது வந்து அந்த 1995 அதில் நம்ம ஏஆர் ரஹ்மான் கொடுத்த அந்த ஒரு இந்தியன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இந்தியன் சாங்ஸ் ஆகட்டும், அது அளவுக்கு இது வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து இன்னிய நாள் வரையும் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு தான் வந்து இதை வந்து எப்படி சரி கட்டுறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் வந்து இருக்காங்க. ப்ளஸ் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டு எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர டல்லாக தான் இருக்கார். ஒருவேளை வந்து அவுட்புட் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம், இது வேறு தேர்ட் பார்ட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு போயிருக்கோம், இதுக்கப்புறம் ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருக்காரா அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ கமல்ஹாசனுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு இதில் வந்து அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை. ப்ளஸ் காஜல் அகர்வால் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டில் தான் வந்து கமல்ஹாசனுக்கு பேராக வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள நினச்சுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்தியன் 2 ஹோல் ஃபிலிமாகவே வந்து கதையாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிரும். ஆனால் சுஜாதா அவர்கள் வந்து ரைட்டர் நம்மளுக்கு வந்து சங்கர் சாரை விட்டு எப்போ வந்து அவங்க வந்து இயற்கை எழுதினதுக்கு பிறகு சங்கர் சாரோட படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசாக வரல. ஸோ ஜெயமோகன் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து சங்கர் அவர்கள் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் 2ஓட வசனம் ஆகட்டும், ப்ளஸ் வந்து நம்ம கமல்ஹாசன் அவரோட ரோல் ஆகட்டும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு எல்லாரும் மத்தியிலுமே. ஸோ ட்ரெய்லருமே வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நிறைய ஆக்டர்ஸ் வந்து அதில் வந்து கமல்ஹாசனை வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்தியன் 2 என்ன மாதிரி ஒரு அவுட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் இப்போ கமல்ஹாசன் வந்து மலை போல் நம்பியிருக்கிற ஒரே படம் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து தக் லைஃப் தான். ஏன் அப்படின்னா வந்து மணிரத்னம் கமல்ஹாசன் இதுதான் வந்து அந்த படத்தோட யூஎஸ்பியே. இதை தாண்டி வந்து அவங்க 2 பேர் முன்னாடி சேர்ந்த நாயகன் அதில் வந்து இளையராஜா அவரோட மேஜிக் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும். இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து இது ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி ஒரு மியூசிக் இருக்க போது, ப்ளஸ் வந்து மணிரத்னம் கமல்ஹாசன் இவங்க 2 பேர் சேர்ந்து இங்கிலீஷில் ஒரு டைட்டில் வச்சு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வியப்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ்க்கு இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த ஒரு பர்டிகுலர் தக் லைஃபை நம்பி தான் நம்ம கமல்ஹாசனோட முழு நேர ஒரு ஒர்க்கே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ கூட சமீபத்தில் அந்த இந்தியன் 2 அதோட ஒரு மியூசிக் லான்ச் ஆகட்டும், ட்ரெய்லர் லான்ச் ஆகட்டும், அதெல்லாம் கமல்ஹாசனோட லுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து தக் லைஃப் தான். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா நம்ம KH-237 அது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு, அன்பறிவு அவங்க வந்து டைரக்ட் பண்ண போகிற ஒரு படம் தான். அதுக்கு தான் அடுத்தது வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து பயணம் பண்ண இருக்காரு. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 படங்கள் அவர் வந்து கையில் வச்சுட்டு இருக்காரு.
ஸோ கல்கி அதை பற்றி வந்து நம்ம பேசி ஆகணும். கல்கி வந்து பார்த்திங்கன்னா இதோட செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் இதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே போகிறாங்க. ஸோ அதில் கமல்ஹாசனோட ரோலே வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வளோ நாள்ஸ் வந்து அதுக்கு வந்து கால் ஷீட் வந்து ஒதுக்கியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவரோட அப்டேட்ஸாக வந்து இருக்குது. ஸோ சமீபத்தில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து கேட்டிருந்தாங்க, கூலி படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. கூலி படத்தில் கமல்ஹாசன் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு பதிலை வந்து நம்ம லோகேஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவருடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.